பிரசித்தி பெற்ற புளியங்குடி எலுமிச்சை மார்க்கெட்டிற்கு புவிசார் குறியீடு கிடைத்த நிலையில் உற்சாகத்துடன் எலுமிச்சை சாகுபடியில் விவசாயிகள் ஆர்வம் காட்டுகிறார்கள். தென்காசி மாவட்டம் புளியங்குடி, கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், சிவகிரி, சங்கரன்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் எலுமிச்சை சாகுபடி தீவிரமாக நடைபெறுகிறது. இங்கு விளையும் எலுமிச்சைகள் பிரசித்தி பெற்ற புளியங்குடி எலுமிச்சை சந்தைக்கு கொண்டு வரப்படுகின்றன. 45 ஆண்டுகளாக இயங்கி வரும் இந்த எலுமிச்சை மார்க்கெட்டால் புளியங்குடி தமிழகத்தின் லெமன் சிட்டி என்று அழைக்கப்படுகிறது. தற்போது கேரளாவில் மழை பெய்து வருவதை தொடர்ந்து ஏற்றுமதி குறைந்து எலுமிச்சை விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக கூறும் விவசாயிகள் 1 கிலோ எலுமிச்சை பழம் 5 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை விற்கப்படுவதாக கூறுகிறார்கள். கேரளாவில் மழை நின்றால் எலுமிச்சை விலை அதிகரிக்கும் என்று இவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். இங்கிருந்து கேரளா மட்டுமன்றி கர்நாடகா, ஆந்திரா மாநிலங்களுக்கும் அதிக அளவில் எலுமிச்சைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. புளியங்குடி எலுமிச்சை மார்க்கெட்டிற்கு புவிசார் குறியீடு கிடைத்ததை அடுத்து இங்கிருந்து எலுமிச்சை கொள்முதல் செய்ய பலர் ஆர்வம் காட்டுகிறார்கள். இதனை பெரும் வணிகமாக்க புளியங்குடி மார்க்கெட்டிற்கான போக்குவரத்து மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்று விவசாயிகளும் வியாபாரிகளும் கோருகிறார்கள். ஒரு நாளைக்கு சராசரியாக 10 லோடு 15 லோடு 20 லோடு வரக்கூடிய அளவுக்கு உற்பத்தி ஆகியிருக்குது. இப்போது வெயில் நேரங்களில் மே மாதம் அதிகப்படியான விலை கிடைக்கும். இப்பொழுது கேரளாவில் அதிகமாக மழை இருக்கிறதுனால இது கொஞ்சம் வீழ்ச்சியாக ஏற்பட்டிருக்கு. இதே மழை வந்துன்னு ஒரு மாதத்தில் மாறும்போது தகுந்த விலை கிடைக்கும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 200 கிராமங்களில் உள்ள காய் ஒட்டுமொத்தமாக இந்த மார்க்கெட்டுக்கு வருது. இந்த மார்க்கெட்டு நாங்கள் பல தடவை புவிசார் குறியீடு கேட்டு பல தடவை முறையிட்டு இருக்கோம். இப்பொழுது எங்களுக்கு அந்த புவிசார் குறியீடு கிடைச்சதுனால உலக அளவில் புளியங்குடியில் இந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட்டு, அது லெமன் மார்க்கெட் இருக்குது, எலுமிச்சம்பழம் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறது இந்தியாவிலேருந்து உலக அளவுக்கு இது நல்ல விளம்பரங்களாகி இன்னும் இது ஒரு அதிகப்படி அந்த ஏற்றுமதி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையாக இருக்கும்.